வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். நம்ம லாங் ராஜஸ்தான் பயணத்தில் கடைசி ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அந்த ஊர் கோல்டன் சிட்டின்னு அழைக்கப்படுற ஜெய்சல்மேர். வெல்கம் டு ஜெய்சல்மேர் அப்படி சொல்லுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதான் இல்லைங்க. இந்த ஊர் ஜெய்சல்மேருக்கு முன்னாடி ஸ்டாப் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த கொடுத்த ஒரு இடம் தான் இந்த ஊர். அப்படி என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா பொக்ரான். இந்த ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு தெரியுது இல்லை, அதுதான் ஆர்மி கேம்ப். அங்கே தான் நியூக்ளியர் டெஸ்ட்டுமே நடந்திருக்கு. வெல்கம் டு ஜெய்சல்மேர். ஆமாங்க, இப்போ நம்ம ஜெய்சல்மேர் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம சிட்டி டூர் முடிச்சுட்டு அப்படியே டெசர்ட் சஃபாரி பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஊருக்கான ஐட்னேரி நமக்கு ரொம்பவே சிம்பிளுங்க. இங்கே நாங்கள் ஒரு டூர் பேக் மாதிரி எடுத்துட்டோம். இவங்க per person 7500 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் இதே டிசம்பர் ஜனவரியில் வந்தீங்கன்னா இவங்க 15 to 20,000 கூட சார்ஜ் பண்ணுவாங்களாம். எனக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமக்கு இப்போது வெளியே கேப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்மளுக்கு சிட்டி டூர் ஃபுல்லாகவே அந்த கேபில் தான் சுற்றி காட்ட போகிறாங்க. ப்ளஸ் அங்கேருந்து நம்ம டெசர்ட்டுக்கும் இந்த கேபில் தான் நம்மளை கூப்பிட்டு போக போகிறாங்க. இப்போ நம்ம இந்த ஜெய்சல்மேரோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் போய் பார்க்க போகிறோம். அதுதான் ஜெய்சல்மேர் ஃபோர்ட். வாங்க போய் பார்க்கலாம். இதுதாங்க கோல்டன் சிட்டியோட அடையாளம் இருக்கக்கூடிய ஜெய்சல்மேர் ஃபோர்ட். நம்ம ராஜஸ்தானில் நிறைய ஃபோர்ட் பார்த்துருக்கோம், ஆனால் மற்ற ஃபோர்ட்டை விட இந்த ஃபோர்ட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அப்படி என்னடா ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஃபோர்ட்லலாம் ராஜா அப்புறம் அவங்க குடும்பத்தார் மட்டுமே வசிக்கிறதுக்காக தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த ஃபோர்ட் கட்டினது ராஜா மற்றும் அவங்க குடும்பம் மட்டும் இல்லாமல் மக்களுமே வசிக்கிறதுக்காக. இந்த இடத்துல ராஜாவுக்கு தனியாக ஒரு பேலஸ், ராணிக்கு ஒரு பேலஸ் மற்றும் மக்கள் வசிக்கிறதுக்கு எக்கச்சக்க வீடுங்க, கோவில் எல்லாமே இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே அடங்கியிருக்கு. வாங்க நம்ம உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுதாங்க இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். அண்ட் இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நம்ம பைக்கு, காருன்ற வெஹிக்கிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு கூட உள்ளே போகலாம். ஏன்னா அங்கே உள்ளே நமக்கு பார்க்கிங்கும் இருக்குது. இப்போ நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இதுதான் அந்த ராஜா தங்கியிருந்த பேலஸ். அண்ட் இதை சுற்றி மக்களுமே தங்கியிருக்காங்க. பக்கத்தில் கோவிலுமே இருக்குது. வாங்க இதை சுற்றி பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த பேலஸ் எப்படி இருக்குன்ட்டு. என்னடா பேலஸ்குள்ளே போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த ராஜஸ்தான் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஃபோர்ட்டையும் நாங்கள் சுற்றி பார்த்து எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. ப்ளஸ் எல்லா ஃபோர்ட்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரே ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதை காட்டி போர் அடிக்க வேணான்னு சொல்லிட்டு தான் இப்படி வெளியே வந்து இந்த பியூட்டிஃபுல் வியூவை காட்டலான்னு வந்திருக்கோம். இங்கேருந்து பாருங்களேன், மொத்த ஜெய்சல்மேர் சிட்டியுமே எந்த அளவுக்கு சூப்பராக தெரியுதுல்ல. இந்த ஃபோர்ட்லேருந்து நம்ம மொத்த ஊருமே அழகாக பார்க்க முடியும். இவங்க பேருக்கு தான் கோல்டன் சிட்டின்னு வச்சுருக்காங்க. பார்த்தா கட்டின எல்லா பில்டிங்குமே இவங்க கோல்டன் பிரிக்ஸை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த ராஜா யூஸ் பண்ண கொடி. அண்ட் இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த ஃபுல் சிட்டியுமே இங்கேருந்தே நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த பக்கம் கட்டியிருக்கிறது எல்லாமே ரீசெண்டாக கட்டின பில்டிங்ஸ். அண்ட் இந்த ஃபோர்ட்டுக்கு இந்த சைடில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து ராஜா காலத்துலேருந்தே அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பில்டிங்ஸ். இப்போ நம்ம இந்த ஜெய்சல்மேர் ஃபோர்ட்டை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகிறோங்க. இதுதாங்க ஜெய்சல்மேர் வார் மியூசியம், நம்மளோட அடுத்த லொக்கேஷன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஜெய்சல்மேர் வார் மியூசியம் ஜெய்சல்மேர் சிட்டியில் இருந்து 20 to 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இது கட்டினதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த வாரில் இந்தியா ரொம்ப வேலியண்ட்டாக ஃபைட் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மியை தோக்கடிச்சாங்கன்றது நமக்கு தெரியும். அண்ட் அந்த வாரோட நினைவுகள் தான் இந்த வார் மியூசியமில் அவங்க வச்சுருக்காங்க. இந்தியன் ஆர்மி என்னென்னலாம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மியை தோக்கடிச்சாங்க, ப்ளஸ் பாகிஸ்தான் ஆர்மி தோத்துட்டு போப்போமே என்னெல்லாம் வெப்பன்ஸ் அவங்க விட்டுட்டு போனாங்கன்றது எல்லாமே இங்கே அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்து நம்ம இந்தியன் ஆர்மியோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வார் மியூசியமில் நம்ம வெளியே இருந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்க முடியும். ஆனால் உள்ளே போய் நம்மளால் வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ வாங்க நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாரில் போரிட்ட வீரர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
இந்த வார் மியூசியமில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். ஆனால் ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதை விட நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பேட்ரியாட்டிக் மூமெண்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போரிட்ட எல்லா வீரர்களோட பேருமே இங்கே வச்சுருக்காங்க. என்னங்க, இந்த வார் மியூசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்ஜாய் பண்ணிங்களா? இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகிறோம். இதோ வந்தாச்சுங்க நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு. ராஜஸ்தான் ஜெய்சல்மர்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே டெசர்ட் தான் ஞாபகம் வரும். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் இருக்குது. இவ்வளோ சூடான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு லேக் இருக்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. அண்ட் இந்த லேக்கில் நமக்கு போட்டிங்குமே அவைலபிளாக இருக்குது. இவங்க per person 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம இங்கே ஸ்பீட் போட்டும் இருக்குது. வேணும்னா நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்களும் இங்கே ஒரு போட் ரைடு எடுத்து என்ஜாய் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜெய்சல்மரோட மெயின் லொக்கேஷனான அந்த சாண்டியூன்ஸ் இருக்கக்கூடிய தார் டெசர்ட்டுக்கு போகிறோம். வாங்க முதல்ல நம்ம இந்த போட்டிங்கை என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு சாண்டியூன்ஸ் பார்க்க போகலாம். இந்த சூப்பரான ஒரு போட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே கேபில் ஏறி நாங்கள் அந்த டெசர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோங்க. அந்த டெசர்ட்டில் நமக்கு டென்ட் ஸ்டே அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு போய் நம்ம அந்த டென்ட்டில் தான் தங்க போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு நம்மளோட அந்த தார் டெசர்ட் சாண்டியூன்ஸ் பார்க்குறதுக்கு போகிறோம். இதோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க நம்மளோட டெசர்ட் கேம்புக்கு. அண்ட் இந்த டெசர்ட் கேம்புக்கு வர வழியிலலாம் ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்குமே இது வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இதோ செக்இன் பண்ணி உள்ளே வந்தாச்சுங்க. இதுதான் நம்மளோட டெசர்ட் டென்ட். நீங்கள் நைட்டு நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். வாங்க இந்த டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஓகேவான டென்ட்டாக தாங்க எங்களுக்கு ஃபீல் ஆகுது. உள்ளே அவங்க ஏசி வச்சுருக்காங்க, ஆனால் அது ஒர்க் ஆகாதான். ஏன்னா நைட்டு ரொம்ப குளிராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த டென்ட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு இவங்க கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்களாம். வாங்க அதை போய் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு கல்ச்சரல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறது இவங்க தாங்க. नमस्कार सबसे पहले मैं सभी कलाकार आप सभी का स्वागत करते हैं। वेलकम करते हैं। सबसे पहले हमारा वेलकम सॉन्ग केसरिया बाबा पधार महाराज।
நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இன்னும் முடியல, இன்னும் நிறையா இருக்குது, வாங்க பார்க்கலாம். अपनी आँख की पलक से अंगूठी उठाएगी, अपनी आँख की पलक से अंगूठी சூப்பராக இருந்துச்சுல இதை பார்க்குறதுக்கு. நாங்கள் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு காலையில் டெசர்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ஆக்டிவிட்டியை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். நம்ம இப்போ சாண்ட் டியூன்ஸ் பார்க்க இந்த ஜீப்பில் கிளம்பியாச்சு. வாங்க இந்த ஜீப் டெசர்ட் ரைடை என்ஜாய் பண்ணலாம். We are going to desert ride. Desert safari.
We are going to desert. Desert. Oh no. Abhilash. Thar desert, beauty of Thar desert. Hey! Hey! Abhilash! Oh man. Abhilash, photo. Out of it. Waiting more. Oh, oh! Thar! You're so beauty! The selfie video, yeah? Yes, huh? ஒரு சூப்பரான ஜீப் ரைடை முடிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்த ரைடு கண்டினியூ பண்ண போகிறோம். அது இந்த கேமல் ரைடு தாங்க. வாங்க இதையும் என்ஜாய் பண்ணலாம். वीडियो शुरू बन रहा है. இந்த கேமல் ரைடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ரைட் ட்ரை பண்ணலாம் வாங்க. செம்ம சூப்பரான ஒரு ரைடுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம்.
நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு அண்ட் வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இது சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட இந்த லாங் ட்ரிப்பு இவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் முடியும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த சாண்டியோன்ஸ்லேருந்து இந்த சன்செட்டை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் உட்காந்து நான் ஒரு சன்செட் இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைங்க. இப்படி உட்காந்து அந்த சன்செட்டை ரசிச்சுக்கிட்டு இந்த ஃபுல் ஈவினிங் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் ஜெய்சல்மார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட நம்மளோட லாங் ராஜஸ்தான் பயணம் முடிவுக்கு வருதுங்க. இவ்வளோ லாங் டேஸாக இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு இந்த பயணம் முடிஞ்சது. இந்த ஒரு அருமையான சன்செட்டோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.